வணக்கம், நான் உங்கள் ஃபின்எக்ஸ் இந்தியா சதீஷ். மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு மேல செபி அதிரடியான ஒரு மூவ் கொண்டு வரதுக்கான பிளான்ல இருக்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை குறைக்கணும், அதோட நியூ இன்வெஸ்டர்ஸ் அதிகமா உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை செபி செய்யறதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்காங்க. அதோட நம்ம மார்க்கெட் 26,000 ஒரு மைல்கல்க்கு மேல இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. சென்செக்ஸ் 85,000 பாயிண்ட் வெறும் 3 புள்ளிகள் இழந்திருக்கு. இந்த செய்திகளை தான் பார்க்க போறோம். கேபிட்டல் மார்க்கெட் பக்கம் மக்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப டவுன்ல இருந்த டைம் தவற விட்டுட்டு திரும்ப இந்த நேரத்துல உள்ள வரக்கூடிய நேரத்துல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் செபி கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த செலவினங்களை கட்டுப்படுத்தணும், கட்டுக்குள்ளால கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு செபி வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரொபோசல் எடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுடைய பங்குகள் அப்படியே எதிரொலிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. மோதிலால் ஒஸ்வால், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நிப்பான், ஆதித்ய பிர்லா ஏஎம்சி எல்லாம் நல்லாவே வீக்கா இருந்ததை நம்ம பார்த்தோம். இதுல என்ன பிரச்சனைனா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் எப்பவுமே அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டுக்கான செலவினங்களை கழிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய லாபத்தை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ரெகுலர் டைரக்ட்னு 2 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுல ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஒரு ஃபைனான்சியல் கோல் பிளானர், ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுடைய கோல் பேஸ்ல அல்லது உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கான ஒரு புரிதலோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் அவங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய செலவினங்களை தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனான்சியல் கோல் பிளானர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கான திட்டங்களை சொந்த முடிவில் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். மார்க்கெட்டை பத்தி சரியான புரிதல் இருந்து மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நல்லா டீடைலா தெரிஞ்சவங்க நேரடியா இருக்கக்கூடிய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது நல்லதுதான், அவங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்தால். அப்படி இல்லாத பட்சத்துல இது பணம், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம்ங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். உங்க எதிர்கால தேவைக்கு நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான வழிமுறையில இருக்கணும். உங்ககிட்ட அந்த புரிதல் இல்லைன்னா நிச்சயமா நீங்க ஃபைனான்சியல் கோல் பிளானர்ஸோ அட்வைசர்ஸோ தேடி பார்த்து உங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால தேவைகளை இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இங்க இந்த டைரக்ட் ரெகுலர் இந்த 2 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2லயுமே இருக்கக்கூடிய செலவினங்களை தான் இப்ப கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டோ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டோ அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த ஸ்கீமை மெயின்டைன் பண்ண போறது ஒரு ஃபண்ட் மேனேஜர் தானே, அவருடைய செலவின கட்டுப்பாடுக்குள்ளால செலவுகளை குறைக்கணுங்கிறது தான் செபியோட திட்டம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமா பணம் செலவு பண்றாங்க, அங்கங்க மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு அதிகமா பணம் செலவு பண்றாங்க, ஏதேதோ செலவுகளை கொடுத்து அந்த செலவுகளுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதை அவாய்ட் பண்ணணுங்கிறது தான் செபியோட திட்டம். அதனாலதான் செபி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்னிங்கை நம்ம வரவேற்கிறோம். இது நிச்சயமா வரவேற்கப்படணும். ஏன்னா இந்த செலவினங்கள் கட்டுப்பட்டாலும் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி 140 கோடி மக்கள் தொகையில வெறும் 10% இன்னும் நம்ம சரியா ரீச் பண்ணாத நேரத்துல இன்னும் 90% ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டுக்குள்ளால இருக்கும்போது மக்கள் அதிகமா வர வர செலவினங்கள் குறைவது இயற்கை தானே. அதனால இதை நம்ம வரவேற்றே ஆகணும். சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம மார்க்கெட் திரும்பவும் ஒரு பாசிட்டிவ் மைல் ஸ்டோனுக்கு மேல தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு. 26,000 ஒரு சென்சேஷனல் மைல் ஸ்டோனுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஆல் டைம் ஹையை எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருக்குது. அதை கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சென்செக்ஸும் இன்னைக்கு அரௌண்ட் 85,000 மேல போயிருந்தாலும் வெறும் 3 புள்ளிகளை 85,000 மார்க்கெட் இழந்திருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நிப்டி 50ல அடானி போர்ட், என்டிபிசி போர்ட் எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. டாக்டர் ரெட்டி, கோல் இந்தியா, பெல் எல்லாம் நெகட்டிவ் சைட்லயும் இருந்தாங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி செபியோட இந்த ப்ரொபோசலுக்கு பிறகு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கு 3.5% வரைக்கும் வீழ்ச்சியில் இருக்கு. நேற்றுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த எஃப்ஐக்கள் இன்றைக்கு 2,540 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் வித்து பணத்தை வெளியெடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அரௌண்ட் $4,000 கீழே வந்த பெர் ரவுண்ட்ஸ் தங்கம் திரும்பவும் $4,022 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே $4,392 வரைக்கும் போயிருந்துச்சு. சில்வரும் அரௌண்ட் $54 வரைக்கும் போயிருந்த சில்வர் தற்சமயம் $48 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 12,355 ரூபாய்க்கும், 22 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 11,325 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,07,000 ரூபாய்க்கு 1 கிலோ சில்வர் வித்தது இப்போ 1 கிலோ 1,66,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் இமேஜினேட் பண்ணிக்கோங்க, 2,07,000 ரூபாய்க்கு யாராச்சும் வாங்கி இருந்தாங்கன்னா இப்போ 41,000 ரூபாய் பெர் கேஜி குறைஞ்சிருக்கும். சோ இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி
இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 rupeesல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கலன்னா கேளுங்க, அதை வச்சு அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். See you tomorrow, another super topic.